கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்கன்னு பணிமான நமஸ்காரங்கள். வார பலன் 8/1/2024 14/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் சுக்கிரனும், 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனுசுவில் சூரியன், செவ்வாய் மற்றும் புதன், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவானும் இந்த வாரத்தில் இருக்கா. இந்த வாரத்தில் 8ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போயிடுற. சந்திர பகவான் அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியிலிருந்து 8ஆம் தேதி ஆரம்பிச்சு 14ஆம் தேதி ராத்திரி சதய நட்சத்திரம் தாண்டி போறார். இதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியிலிருந்து கும்பராசிக்கு போறார், கும்பராசி வரலும் போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 8ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி, அதற்கு பிறகு 9ஆம் தேதி அன்னைக்கு திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம்னு சொல்லுவாள். இந்த துவாதசி அன்னைக்கு 8ஆம் தேதி அன்னைக்கு மகா பெரிவா ஜெயந்தின்னு போட்டிருக்கு. 10ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா மார்கழி மூலம், அதாவது ஹனுமத் ஜெயந்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி மூலம், மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயனுடைய பிறந்த தினமாக கொண்டாடப்படுறது. அதனால ஹனுமத் ஜெயந்தி. இப்போ சனி பயிற்சி எல்லாம் வேற ஆயிருக்கு. சனி பகவானை கட்டியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமாள். அதனால ஆஞ்சநேய ஜெயந்தி ரொம்பவும் விசேஷம். 11ஆம் தேதி அமாவாசை தினம். 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்பொழுது போகி பண்டிகை. இந்த மாதத்தினுடைய இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி நாள் அது போகி பண்டிகை. இந்த வாரம் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவா எனக்கு கான்டாக்ட் பண்ணி அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம். ஒருவேளை பண்ண வேண்டிய அதாவது நிர்பந்தத்தில் இருந்தீர்களேயானால், கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா துவாதசியும் வருது 8ஆம் தேதி, அதனால் கோசாலைக்கு வாங்கி கொடுங்க. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். அதற்கு மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைஞ்சதுன்னா தடங்கள் வராமல் இருக்கும் செய்யும் வேலைக்கு. சரி, இப்போ இந்த வாரம் 8/1 14/1 வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு ஒரு ராசியான்னு பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கார். ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம். மூலத்திரிகோண வீடு வேறு. உங்களுடைய ஜென்மத்தில் அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உடல்நிலையில் சற்று பின்னோக்கம், பின் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் ஜாகிரதையாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாதீங்க. தேவையற்றவர்களுடன் பேச வேண்டாம். தேவையில்லாமல் எங்கேயும் போய் உடல் நலத்தை கெடுத்துக்கிற மாதிரி எதையும் சாப்பிட்றாதீங்க. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆட்சி இருக்கிறது. நல்ல விஷயங்கள் என்னென்னா மனம் ரொம்ப திடகாத்திரமாக இருக்கும். எதையும் வெற்றி கொள்ளக்கூடிய மன பலம் வரும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. பணம் அபரிமிதமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருக்கிறது. 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதும், 10ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். 9ஆம் அதிபதி 10ல், 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், அபரிமிதமான வளர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. அதனால் உங்களுடைய ராசியில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெற்று ஆட்சி பெற்று போகிறார். முயற்சி ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதுக்கு சமமாக இருக்கிறது பெரிய விசேஷம். குடும்பத்தில் திருமணத்திற்கு இந்த கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் நிச்சயமாக திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா சப்தமத்தை சந்திர பகவான், அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தை பார்க்குறதும், சிம்மாதிபதியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்களுக்கும் சரி, அதை தவிர ஆன்மீக வழியில் செல்லக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதாவது இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி, அதை தவிர ஃபயர் சர்வீஸு, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மைனிங் பார்க்குறவங்க, இரும்பு விஷயங்கள் பார்க்குறவங்க, பெரிய இரும்பு சாமான்கள் நகர்த்தி எர்த் மூவர்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, இவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு
10ஆம் இடத்துல வந்து ஆரம்பிக்கிறார் இந்த வாரத்தை. 8/1/2024 14/1/2024 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்து 8/1/2024 9ஆம் தேதி ராத்திரி ஒரு 7:45 8 மணி வரலும் 10ஆம் இடத்துல இருக்கார். இதன் மூலியமாக வேலையில் அபரிமிதமான ஏற்றம், புதிதாக வந்து இப்போ தொழிலுக்குன்னு கடன் வாங்கக்கூடிய காலகட்டம், வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி வரார். திடீர் பணயோகம் வரும், இன்க்ரிமெண்ட் வரும், ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்றைக்குன்னா 9ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து, அதாவது 8 மணியிலேருந்து 12ஆம் தேதி காலை ஒரு மணி வரலும் வந்து பார்த்தாலேயானால் ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திர பகவான் வரார். அது வந்து 12ஆம் தேதி கார்த்தால 1 மணியிலிருந்து 14ஆம் தேதி காலை ஒரு 2:30 3 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சிறு சிறு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவையாக இருக்கணும். வேலையின் மூலியமாக நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே வந்து சந்திர பகவான் வரார். எப்போ அப்படின்னா சந்திர பகவான் ராசியிலேயே எப்போ வரார் அப்படின்னா 14ஆம் தேதி காலை ஒரு 3 மணியிலிருந்து 16ஆம் தேதி காலை ஒரு 5:30 மணி 6 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புனர்புயோகம் ஏற்படுறது, உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசி சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உடல் நலத்தில் சளி கபம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் இந்த வாரம் வந்து அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பிரத்யங்கரா கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அங்கே வந்து குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தவிர்க்கப்பட்டு நல்லபடியாக இருக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.